2014ஆம் ஆண்டில் வறுமை சதவீதம் 29% இந்தியன் பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 30% பேர். நீங்கள் 100 பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா அது 30% பேர் வந்து 30 பேர் வந்து ஏழைகளாக இருப்பாங்கன்னு பார்த்துருக்கோம் 2014 வரைக்கும். இன்னைக்கு வந்து இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய 11% மாறி இருக்கு. 140 கோடி பேர் இருக்கும். அதில் 11% பேர் தான் இருக்காங்க. ஸோ 11% ரொம்ப பெரிய நம்பர், நோ டவுட். ஆனால் 29% எங்கே இருந்துச்சு, 11% எங்கே இருக்குன்னு பார்க்கணும். நம்ம வந்து அப்போ இந்த 11 வருஷத்தில் எவ்வளோ பெரிய வீழ்ச்சி அந்த வறுமை கோட்டிலேருந்து வெளியில் கொண்டு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடியோ நிர்மலா சீதாராமன் மட்டுமே சொல்ல, இது IMF சொல்லுது, வேர்ல்டு பேங்க் சொல்லுது, இந்நாடுகளில் எல்லா பன்னாட்டு அமைப்புகளும் சொல்கிறாங்க. இது பயங்கரமான ஒரு லாஸ்ட் ஒரு 14-15 இயர்ஸுக்குள்ள இது சாத்தியமாயிருக்கு அப்படின்னா அதில் 11 வருஷம் நரேந்திர மோடியோட கவர்மெண்ட். அப்போ 30% எங்கே இருக்குது வறுமை கோடு, அது 11% எங்கே மாற்றுறது எப்படி பாருங்கள். அதை ஹாஃபோட கீழே கொண்டு வந்து குறைச்சிருக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய சாதனை. அப்போ வந்து ஏழை மக்கள் மீது, சாமானிய மக்கள் மீது அக்கறை கொண்டு அதை பொருளாதாரத்தில் புகுத்தி அது வந்து அந்த பலன் வந்து சாமானிய மனிதனுக்கு போய் சேரும்படியான ஒரு முயற்சி இருந்தால் தான் இந்த மாதிரியான ஒரு பலன் கிடைக்குன்னு பார்க்கணும். நம்ம வந்து 29% வறுமை கோடு, அது 11% வந்து குறைஞ்சிருக்கு வறுமை கோடு கீழே மக்கள்னா அது எவ்வளோ பெரிய மகத்தான சாதனை என்பதை உங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன்.